ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம மாடுகள் வைத்திருக்கவங்களுக்கு காலையில் என்னென்ன வேலை அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். மாடுகள் வைத்திருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதோட கஷ்டங்கள் என்னன்னு. தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு. இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாய வீடியோங்கிறது வியூஸே போக மாட்டேங்குதுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வியூஸ், ஒரு 500 வியூஸாவது போயிருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக 100 வியூஸ், 120 வியூஸ்க்கு மேலே போக மாட்டேங்குதுங்க. ஒரு பக்கம் உடல் உழைப்புனால பட்ட கஷ்டத்தை விட இந்த வியூஸ் போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு கூடவே சேர்ந்து வருதுங்க. அது வந்து என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாத புதிராகவே இருக்குதுங்க. சரி வாங்க, வீடியோ எடுத்த உடனே வந்து நம்ம வந்து அது இதுன்னு சொல்லி உங்களை என்ன சொல்கிறது, போர் அடிக்க வேணாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலத்தினால காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் வெயில் வந்துடுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே காலையில் செய்கிற ரொட்டீன் வேலை தான். அதனால தான் வேறு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன், இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன். இப்போ வந்து முல்லைப்பூ வறுத்தும் எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டுருக்குதுங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் பூ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு மந்த் வந்து எப்படி எடுப்போமோ என்னன்னு தெரியலை. ஏன்னா வந்து பாப்பாவெலாம் இப்போ லீவில் இருக்கனால நானும் பாப்பா எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் வந்து 4 மாடு பால் கறவையில் இருக்குது. வெள்ளச்சி, குட்டிமணி, கண்மணி, அப்புறம் பார்த்தா மணி, 4 பேருமே பால் கறவையில் இருக்காங்கங்க. அதனால் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த 4 மாடையும் பால் கறந்துட்டு அவங்க போய் பால் ஊற்றிட்டு வரவே கரெக்டாக டைம் 7:30 கிட்ட ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூ எடுக்க போனோம்னா 9 மணிக்குள்ளே எடுக்கணுமா? அதனால் ஒரே கேள்விக்குறியாக இருக்குது. எடுப்போமா என்னன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி. சரி இப்போ இருக்குது இல்லை பூ, அதனால் பாப்பாவெலாம் இருக்கனால எடுக்கலான்னு எடுத்துருவாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து பூ எடுக்க வரதில்லை. நானும் பாப்பா 2 பேர் சேர்ந்து எடுப்போங்க. கொஞ்சம் தானே வருது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரவங்களாட்டியும் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுவார், பால் ஊற்றிட்டு 7:30 ஆயிரும். வந்ததுக்கப்புறம் மாட்டு சாணங்களாம் அள்ளுவாருங்க. 2 பேர் சேர்ந்து அள்ளுனா தான் அள்ள முடியும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து மாடுகள் வந்து சாணம் போட்டு கட்டுத்தர ஃபுல்லாக மாட்டு சாணமாக தான் இருக்குங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாட்டு சாணம் அள்ளுறதுங்கிறது. அது வந்து மாடுகள் வைத்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு அதிகமாக சேர்ந்து போயிறதுனால நான் வந்து எடுத்து வந்து அந்த பேசன் மார்க்கில் அதில் வைப்பேன். ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு போய் கொட்டுவாருங்க. பக்கத்துலேயே தான் குப்பை குழியெல்லாம் இருக்குது. போன வீடியோஸில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அதுதான் வியூஸ் போகலை. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதனால் பக்கத்துலேயே இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. இப்போ வெயில் காலனால மேய்ச்சலில் கட்டவே முடியல. சுமார் 8 மணிக்கெலாம் பயங்கர வெயில் அடிச்சிருதுங்க. சமீப காலமாக பக்கத்துலலாம் மழை பெய்யுதுங்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மழையே இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறது, மேய்ச்சலில் கட்டவே முடியலைங்க. அதனால் வந்து இந்த பசுந்தீவனம் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கோஎஃப்எஸ் 19 நினைக்கிறேன். இது இந்த சோள விதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சகோ வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை விதைச்சிருந்தோம். இது வந்து நம்மளுக்கு இப்போ ரொம்ப கை கொடுக்குதுங்க. இதை வளர தான் இப்போ நம்ம வந்து அறுத்து போட்டுட்ருக்கோம். நம்ம காட்டில் விளைஞ்ச வைக்கோல் மட்டும்தான் நம்ம வச்சுக்கிட்டோம், தனியாக வாங்க முடியலை. ஏன்னா கோடை காலத்தில் மழை பெஞ்சுன்னா வைக்கோல் எல்லாம் வீணாக போயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கலைங்க. நம்மள்ட்ட இருக்கிறத மட்டும் வச்சு பயன்படுத்திக்கலான்ட்டு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டிகள் மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாக வைக்கோல் சுத்தமாக பத்தவே இல்லைங்க. ஏன்னா நம்ம மேய்ச்சலில் கட்டினோம்னா காலையில் இல்லை சாயந்தரம் கட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், மதிய நேரத்தில் மட்டும் நம்ம வைக்கோலோ அல்லது வந்து பசுந்தீவனமோ கொடுத்துக்குவோம். அப்புறம் நைட்டில் கொடுப்போம். இப்போ வந்து அப்படி இல்லைல்ல, நம்ம வந்து மேய்ச்சலில் கட்டாதனால நிறையா வைக்கோலும் பசுந்தீவனமும் ஆகுதுங்க. இந்த காடு ஃபுல்லாக அந்த நேப்பியர் தட்டை தாங்க இருக்குது. இன்னொரு வயலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பச்சை நேப்பியர், சிவப்பு நேப்பியர் 2மே வச்சுருக்கோங்க. அதனால் இதுவும் அதுவும் இருக்கனால ஏதோ வந்து நம்மளுக்கு பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டேன், இப்போ போன வாரத்தில் வந்து வைக்கோல் வந்துச்சுங்க. நம்ம வைக்கோல் அறுவடை பண்ணப்போ பார்த்திங்கன்னா 150 தான் வைக்கோல் விலை இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிக விலையாக ஆகிடுச்சுங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ வைக்கோல்னு சொல்லுங்க. 230 ரூபான்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துருந்தாங்க. சரி மாடுகளுக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. 220 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்குனதுக்கப்புறம் பார்த்திக்கிட்டா வைக்கோல் வாங்குறதுல பெரிய பிரச்சனை என்னென்னா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க உள்ளே. அதனால் டெய்லியுமே நம்ம அந்த வைக்கோலை யூஸ் பண்ணுறப்பெல்லாம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அந்த வைக்கோலை எடுத்து வெயிலில் உலர விட்டு அதுக்கப்புறம் தாங்க போடுவோம். அந்த மாதிரி இதாக இருக்குது. இது மாதிரி ஏமாற்றி தாங்க விற்றுட்டு போயிடுறாங்க வைக்கோல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலங்களில் மாடுகளுக்கு வந்து நம்ம வந்து வாரம் ஒரு தடவையாவது குளிச்சு விடுறது ரொம்ப நல்லதுங்க. மழை வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் வந்து நம்ம எல்லா மாடுகளையும் டெய்லி குளிப்பாட்ட முடியாதுங்க. உதாரணத்துக்கு இப்போ வெள்ளச்சி, மணி, குட்டிமணி இவங்க 3 பேர்த்தையும் குளிப்பாட்டினோம்னா அடுத்த நாள் மீதி 2 பேர் 3 பேர்
இப்படி தாங்க குளிப்பாட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். நம்ம வீட்டில் மரங்கள் இருக்கனால இவங்களுக்கு வந்து வெயில் பாதிப்பு அதிகமாக இல்லை. 2வது மேய்ச்சல்லையும் கட்டுறதில்லல்ல. காலையில் எழுந்திரிச்சு பால் கறந்துட்டு பால் ஊற்றிட்டு வந்து மாட்டு சாணம் 2 பேருமே அள்ளுவோம். அப்போ நான் பூ எடுக்க போகிறனால பாவம் ஹஸ்பண்ட் ஒரு ஆளாக தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காலை நேரத்திலே குளிச்சு விட்றேன். ஏன்னா மதிய நேரத்தில் மாடுகளை குளிச்சுட்டா ஓவர் ஹீட்டில் மாட்டுக்கு ஏதாவது ஆகிடுங்க. அதனால் இப்போ வந்து வெயில் காலனால இப்போ குளிச்சு விட்றது எக்ஸ்ட்ரா ஒரு வேலையாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் வந்து பூ எடுத்துகிட்டு வருவோமா, வந்தோடனே திருப்பி நேப்பியர் தட்டையை அறுத்துருவாங்க. அறுத்துட்டு மாடுகளுக்கு எல்லாம் போட்டுட்டு திருப்பியும் மாட்டு சாணம்லாம் அள்ளுவாங்க. அள்ளிட்டு சுமார் ஒரு 10 மணிக்கெலாம் வெயில்னால இப்போ அதிகம் சீக்கிரமாகவே தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு தண்ணீர் மாடுகளுக்கு வந்து தண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணி விட ஆரம்பித்தாலும் 2 பேர் தான் வேணும். ஏன்னா வந்து 2 டப்பு தான் இருக்கும். நம்ம வந்து பைப்பு வசதியெல்லாம் இல்லை. குடத்துல மொண்டு தாங்க ஊற்றி வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து தண்ணி விடணும். அதனால் வந்து கம்பல்சரி 2 பேருமே இருந்தாகணும். நம்ம வந்து எங்கிட்டுமே போக முடியாதுங்க. நம்ம ஒருத்தர் போயிட்டால் கூட ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இனி வரும் காலங்களில் வந்து மாடுகளை வந்து நம்ம குறைச்சாதான் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குதுங்க. ஓகேங்க, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்க, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.